Hello all. Number 12th chemistry hydroxy compounds and ether lessonல oxidation of alcohols பார்த்துட்டு இருக்கோம். அதில் Swan oxidation அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம ஆக்சிடேஷன் படித்தப்ப ஆல்கஹாலை சோடியம் டைக்ரோமேட் அசிடிஃபை சோடியம் டைக்ரோமேட் அதாவது குரோமிக் ஆசிட் வச்சு நம்ம ஆக்சிடைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதில் ஸ்வன் ஆக்சிடேஷன் அதில் டிஎம்எஸ்ஓ டைமெத்தில் சல்ஃபாக்சைடு வச்சு ஆக்சைல் குளோரைடு கூட ட்ரை எத்திலமினை கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணி எப்படி ஆக்சிடைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். டிஎம்எஸ்ஓங்கிறதும் ஆக்சைல் குளோரைடுங்கிறதும் இங்கே நம்ம ஆக்சிடைசிங் ஏஜெண்ட்டாக எடுத்துக்க போகிறோம். இப்போது டிஎம்எஸ்ஓனா 2 மெத்தில் ஒரு சல்ஃபாக்சைடு கூட இருக்குது. ஓனா சல்ஃபாக்சைடு, இது கூட 2 CH3 இருந்தால் அது வந்து டைமெத்தில் சல்ஃபாக்சைடு. ஆக்சைல் குளோரைடு அப்படிங்கிறது என்னென்னா 2 கீட்டோன் மாதிரி சி டபுள் பாண்ட் ஒப்பிட்ட 2 குளோரின் இருக்கிறதுக்கு பேர் ஆக்சைல் குளோரைடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் ஆக்சிடைசிங் ஏஜெண்ட். இதுக்கு நம்ம ஒரு கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ண போகிறோம். அந்த கேட்டலிஸ்டோட பேர் வந்து ட்ரை எத்திலமின், அதாவது CH3 2 C2H5 அது வந்து 3 டைம்ஸ் இருக்கும். அது கூட ஒரு அமோனியா N இருக்கும். அதாவது அமோனியானா NH3 இந்த 3 H இருக்கும். இந்த 3 Hம் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அங்கே C2H5 இருந்ததுன்னா இதுக்கு பேர் ட்ரை எத்தில் அமின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ட்ரை எத்திலமின். இதை வந்து ஷார்ட்டாக ET3N அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இது ஆக்சிடேஷன் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரொப்பனால் எடுத்துக்கிறோம், ஒரு செகண்டரி ஆல்கஹால் எடுத்துருக்கோம். இது கூட டிஎம்எஸ் ஆட் பண்ண போகிறோம். S டபுள் பாண்ட் O CH3 இது கூட ஆக்சைல் குளோரைடு C டபுள் பாண்ட் O C டபுள் பாண்ட் O 2 பக்கமும் Cl. இதை வந்து ET3N ட்ரை எத்திலமின் கூட நம்ம ட்ரீட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த 2 ஹெச்சும் சேர்ந்து இந்த 2 Cl எடுத்துக்கிட்டு HCl வெளியில் போயிடும். ஃபஸ்ட்டு பை ப்ராடக்ட் எல்லாம் எழுதிடலாம். அதுக்கப்புறம் மீதி உங்களுக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் ஒரு ஹெச் வந்து தன்னோட பாண்டை இதுக்கு கொடுத்துட்டு, இந்த ஹெச் வந்து தன்னோட பாண்டை இங்கே கொடுத்துட்டு இங்கே டபுள் பாண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அது போயிடும். அப்புறம் மீதி இருக்கிற காம்போனன்ட்ஸ் எல்லாம் பாருங்கள். இங்கே ஒரு CO இருக்குது. இது அப்படியே கார்பன் மோனாக்சைடாக போயிடும். இந்த CO இங்கே இருக்கிற ஓவை எடுத்துக்கிட்டு CO2 வெளியில் போயிடும். இப்போது இது ஃபுல்லாக போயிடுச்சு. இந்த இடத்துல மீதி இருக்குது. இந்த 2 மெத்தில், இந்த ஒரு S இருக்குது. ஸோ இது வந்து டைமெத்தில் சல்ஃபராக அங்கேயே இருக்கும். CH3 ட்வைஸ் S. இப்போது இதுவும் போயிடுச்சு, இதுவும் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. இங்கேயும் இது போயிடுச்சு. அப்போ மீதி இருக்கிற எலமெண்ட்டை எழுதுங்க. CH3C இந்த H தன்னோட பாண்ட் இங்கே கொடுத்துட்டு போகிறதுனால டபுள் பாண்ட் O CH3. அப்போ ப்ரோப்பனோன் நமக்கு கிடைக்குது. ப்ரோப் கீட்டோனோட சஃபிக்ஸ் வந்து ONE ஓன்னு முடியும். ப்ரோப்பனோன் இது வந்து அசிட்டோன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்படி தான் ஸ்வான் ஆக்சிடேஷனில் ஒரு ஆல்கஹால் ஆக்சிடைஸ் ஆகி கார்பனல் காம்பவுண்டாக மாறுது. ஓகேங்களா? தேங்க்யூ.